சிவாஜி அவர்களை தான் கம்பேர் பண்ணுவாங்க. 9 மணின்னா 8:45க்கு மேக்கப்போட காஸ்டியூமோட சேர் போட்டு உட்காந்துருப்பாருன்னு. இங்கே நான் சொல்கிறேன், சிவாஜியில் 8:45க்கு வருவாருன்னா ரஜினி சார் 8:30 மணிக்கே வருவார். நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணும்போது ரஜினி சார் நேரடியாக நான் பார்த்தவன். அப்போது ஒரு ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்காக அதை புறப்படுறாரு. வீட்டை விட்டு புறப்பட்டாரு. ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் ஏதோ கொஞ்சம் கேப்பு, டிராஃபிக் ஜாம். இறங்கி நடக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை. நடந்து போகணும்னா கூட்டம் சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது? அப்போது ரொம்ப யோசிக்கிறாரு. என்ன இதுன்னு கேட்குறாரு. தெரியல, என்னாச்சுன்னு தெரியலங்க. ஃபுல்லாக டிராஃபிக் நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நிற்குதுன்றாங்க எல்லா பேரும். இந்த பக்கம் பைக்கு, காரு, ஆட்டோ, இந்த பஸ்ஸு, கவர்மெண்ட் லாரிலாம் நிற்குது. ஃபுல் ஜாம். அப்போ டக்குன்னு ஒன்றும், ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா 8:30 மணிக்கே வருவாருன்னு. இங்கே டைம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கேப் தான் இருக்கு. அதாவது 9 மணினா 8:30 டைமுக்காக போகிறவர் 10 நிமிஷம் டைமில் ஒன்றும் பண்ண முடியல. இறங்கிட்டார். ரெஸ்டாரண்ட் எல்லாமே சார் இறங்கின கூட்டம் சார் கொஞ்சம் இருப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேராக போகிறாரு. ஸோ பைக்கில் ரெடியாக வருது கூப்பிட்டு, எனக்கு இங்கேருந்து இந்த ஸ்பாட்டு மட்டும் போய் ட்ராப் பண்ணியிருக்கேன், எனக்கு டைம் ஆச்சு போகணும் அப்படிங்கும்போது, இவ்வளோ டிராஃபிக்கில் எங்கேப்பா போகிறது, என்னப்பா நீ திரும்பி பார்த்தோம்னா இங்கே ரஜினி. அவர் சார் ரஜினி சார் நீங்களா, எதிர்பார்க்கவே இல்லை சார், என்ன சார் நீங்கள் எதில் வந்தீங்கண்ணே? இல்லை காரில் தான் வந்தேன், ஷூட்டிங் போன டைம் ஆச்சு, ஒன்றும் சத்தம் இருந்தால் போட வேணாம், நிறைய கூட்டம் சேர்ந்துடக்கூடாது, டக்குன்னு இறங்கி உட்காருங்க சார். அப்புறம் இந்த பைக்கில் உட்காந்தவன் ரேசர் என்னன்னு தெரியாது, சந்து பூந்து டப்புன்னு உள்ளே பூந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு போய்ட்டு ஷூட்டிங் எல்லாம் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டுருங்க. அங்கே ரஜினி சார் எப்பயுமே முன்னாடி இருந்து வெயிட் பண்ணுவார். இதெல்லாம் இன்ன வரைக்கும் காணோம். டைம் அதிகம் போது பைக்கில் வந்து ஹாரன் அடிச்சுட்டே வராரு. ரஜினி சார் சொல்கிறாங்க ஹாரன் அடி பயங்கரமான அடிச்சோன்னு, ஐயோ யார் எந்த வண்டி அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தர் பைக்கில் உள்ள ஒருத்தர் வேகமாக ஆரம்பிச்சுட்டு வரான் அப்படின்னு ஹாரன் அடிச்சு சல்லுன்னு போய் நின்று ரஜினி சார் இறங்கணும். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட்டு பண்ணும்போது, இல்லை சார் நீங்கள் பாருங்கன்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஷூட்டிங் பார்த்துட்டு போகிறேன்னு போன விஷயம் இருக்குது அந்த பையன் அவர். அப்போ வந்தோடனே எல்லாருமே சார் என்ன சார் ஆச்சு, காரில் இறங்கி பைக்கில் வந்து இறங்குறீங்க அப்படிங்கும்போது, யார் சார் அது, டிராஃபிக் 1 கிலோமீட்டர் முன்னாடி டிராஃபிக் நிற்குது, என்னால் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, நான் முன்னாடி உட்காந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் பின்னாடி இருந்தாலும் கவலை இல்லைன்னா கேட்க மாட்டேன், நீங்கள் ரெடி ஆகிட்டு ரஜினி வரலைன்னா அந்த 1/2 hour லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு டென்ஷன், ரஜினிக்கு என்னாச்சுன்னு டென்ஷன், ப்ரொடியூசர் ஷோ ரஜினி சார் வரலையா அவரு ஒரு இது குழப்பமே வரக்கூடாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன். ஸ்பாட்டுக்கு வந்துடல, நீ இனிமேல் எப்போ கூப்பிட்டாலும் நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி உடனே மேக்கப் போட சொன்னி 10 நிமிஷத்தில் அந்த ஸ்பாட்லேயே கேரவன் இருக்குது, கேரவன் மரத்துலேயே சேர் போட்டு உட்காந்து மேக்கப் போட்டு அங்கேயே லுங்கியை கட்டி காஸ்டியூம் மாற்றி 10 நிமிஷம் ரெடி பண்ணி உட்காண்டாங்க சார்.